வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரியில் என்ன டாபிக் பார்த்தோம்னா சிமிலாரிட்டி பேஸ் பண்ணின சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். Consider the following figures shown below and choose which of the following equation is correct about the similarity of both the triangles. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சிமிலாரிட்டிஸ் பேஸ் பண்ணி கிவன் ஆப்ஷன்ஸில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சிமிலாரிட்டிக்கான ரூல் என்னென்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்போ நம்ம சிமிலர்னு சொல்லணும்னா அதோட சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா? ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். ப்ரொப்போர்ஷன்னா என்னது? நம்ம ரேஷியோவில் பார்த்துருப்போம். ரேஷியோனால என்னது? இஸ்டுன்னு சொல்லுவோம். ப்ரொப்போர்ஷன். ஸோ டூ ரேஷியோஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்படி தானே? ப்ரொப்போர்ஷனுக்கான சிம்பிள் பார்த்தோன்னா ரெண்டு ரேஷியோவில் ரெண்டு கோலன்ஸ் வச்சுட்டோன்னா அதான் வந்து ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷன், அதாவது இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதில் ஒரு சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷனாக இருந்தாவே அது வந்து என்ன ட்ரையாங்கிள்? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது போக நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரையாங்கிள்ஸில் டோட்டலாக எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கும்? 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். அதில் ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரொப்போர்ஷனாக இருக்கான ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஆங்கிள்ஸ் பார்த்தோன்னா இங்கே ஆங்கிள் ஏ வந்து 80 டிகிரி இருக்குது அண்ட் ஆங்கிள் டி வந்து என்னது 80 டிகிரி இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணும்போது ஒரே ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? அதோட சைட்ஸ், ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஏபிங்கிற லென்த், ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் ஏபியோட லென்த் வந்து என்னது 2.5. இந்த லென்த் வந்து எதுக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்களேன், இங்கே என்ன இருக்குது? இந்த ட்ரையாங்கிளில் டிங்கிற லென்த் எடுங்க. ஸோ டிங்கிற லென்த் என்ன இருக்குது? 5 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால என்ன கண்டிஷன்? ஸோ ஏதோ ஒரு சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷன், எந்த சைடுனாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் இருக்க இடத்துல இப்படி தான் இருக்குன்னு நமக்கு அவசியம் கிடையாது. என்ன சைட்ஸ்னாலும் நமக்கு வந்து ஈக்குவலாக ப்ரொப்போர்ஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? ப்ரொப்போர்ஷனாக ஒன்றும் இல்லை, ரெண்டு சைட்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி வேல்யூ வந்து 1/2 அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது இப்போ ஏபி அண்ட் இஎஃப் அதோட வேல்யூஸ் வந்து 1/2 அப்படின்னு வந்துச்சுன்னா, இன்னொரு சைடு ஏசி இடி அதோட சைடு நம்மளுக்கு எப்படி தான் இருக்குன்னா 1/2 வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம்? ஏபிடி எடுத்திருக்கோம். இங்கே 2.5, இங்கே 5. அடுத்து என்ன கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பிசி வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் எஃப்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த ட்ரையாங்கிள் 3 இருக்குது, இதை இன்டூ 2 பண்ணால் என்ன வரும்? நமக்கு 6ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே 2.5 இருக்குது, இதே இன்டூ 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? 5 சென்டிமீட்டர் வந்துடும். அப்படி தானே? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2.5 அதாவது ஏபி பை இடி. ஸோ ஏபி வந்து என்னது 2.5, இடி வந்து என்னது 5 இஸ் ஈக்குவல் டு, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பிசி வந்து என்னது 3 பை இங்கே டிஎஃப் வந்து என்னது 6 சென்டிமீட்டர். ஸோ அது எப்படி எழுதியிருக்கோன்னா ஏபி பை இடி. இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்க ஏபி இஸ் சிமிலர், எதுக்கு சிமிலராக இருக்குன்னா இந்த டிஎஃப் ட்ரையாங்கிள் உள்ள இடிக்கு சிமிலராக இருக்கு. ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? அடுத்து அனதர் சைடு என்னது? பிசி வந்து ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்க பிசி வந்து இந்த டிஎஃப் ட்ரையாங்கிளோட எதுக்கு சிமிலராக இருக்குன்னா டிஎஃப்க்கு சிமிலராக இருக்கு. என்ன ரீசன்? ஸோ இந்த ஏபி பை இடியை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? இதை கேன்சல் பண்ணுங்க 2. அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1/2 அப்படின்னு வருது. ஸோ இந்த சைட்ஸ் அப்படின்னா என்னவா இருக்குது? ப்ரொப்போர்ஷனாக இருக்குது. ப்ரொப்போர்ஷனால என்னது? ஈக்குவல்னு இல்லை, இந்த ரேஷியோ வந்து என்னன்னா நம்ம கேன்சல் பண்ணால் காமன் டேர்ம்ஸ் வந்து வரணும். ஓகேங்களா? ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா இங்கேயும் 5 இருந்துச்சுன்னா இங்கேயும் 5 இருக்கும், இங்கே 3 இருந்துச்சுன்னா இங்கேயும் 3 இருக்கணும். அதுதான் வந்து ஈக்குவல்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த சைட்ஸ் வந்து எப்படி இருக்குது? ப்ரொப்போர்ஷனாக இருக்குது. ப்ரொப்போர்ஷனாக இருந்தாலே இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? சிமிலாரிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் இனிஷியலாக என்ன பார்த்தோம்? ஆங்கிள்ஸ் அதே மாதிரி பாருங்க ஈக்குவலாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது பாருங்க, இந்த ட்ரையாங்கிளோட ஃபார்மெட்டை தான் மாற்றிருக்காங்க. ஏபிசி டிஇஎஃப் அது மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்ஸ் மாற்றி தான் எழுதியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பேர் பண்ணுறது அப்படின்னா, இங்கே எந்த ஆங்கிள் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 80 டிகிரி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது? ஆங்கிள் ஏல இருக்குது. அண்ட் இந்த ட்ரையாங்கிளில் சேம் 80 டிகிரி இருக்குது, அது எந்த ஆங்கிளில் இருக்குது? ஆங்கிள் டியில் இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் டியும் எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்படின்னா ட்ரையாங்கிள் எழுதும் போது ட்ரையாங்கிள் ஏ எழுதணும்னா இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏ இருக்க இடத்துல என்ன தான் இருக்கணும்? டி தான் இருக்கணும்.
இப்போ ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம எழுதியாச்சு. ஆங்கிள் ஏ இஸ் சிமிலர் டு ஆங்கிள் டி. அதாவது இங்கே பாருங்க, இங்கே ஏபிசி, இங்கே டிஇஎஃப். அடுத்தது பாருங்க ஏசிபி டிஇஎஃப். அதாவது ஏபிசி இந்த வேர்டெக்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றி எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி அதை ஈக்குவல் பண்ணனா, எந்த இடத்துல ஆங்கிள் இருக்கோ ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணும்போது அந்த ஆங்கிள், இப்போ ஏங்கிற ஆங்கிள் 80 டிகிரியில் இருக்குது, அது மாதிரி டிங்கிற ஆங்கிள் 80 டிகிரியில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சிமிலராக இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இங்கே போட்டிருக்கோம், இங்கே டி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிஏ அது வந்து எதுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்த்தோம், டிஇக்கு சிமிலராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பி போட்டோன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், டிக்கு அப்புறம் இங்கே இ வரணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன தான் இருக்க போகுது, இங்கே சி தான் இருக்க போகுது, இங்கே எஃப் தான் இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு பேஸ் பண்ணுறது இந்த சைட்ஸை காட்டிலும் ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணணும். ஆங்கிள் ஏ இஸ் சிமிலர் டு ஆங்கிள் டி. அதை வச்சு தான் வந்து மொத்த ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, QPR. ஸோ ஏ இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, Q. ஸோ Q. நெக்ஸ்ட் பி இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, P. ஸோ P. நெக்ஸ்ட் சி இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, R. ஸோ அதை பற்றி நம்ம வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் டு 9/4. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால இது ரெண்டுமே வந்து சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க 9:4 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதே நம்ம ரேஷியோவில் சொன்னோன்னா 9:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏசியோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர். ஸோ ஏசியோட வேல்யூ எழுதிடலாமா, 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 18 சென்டிமீட்டர். அண்ட் பிசி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 15 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தென் பிஆர் இஸ் ஈக்குவல் டு, நம்ம கேட்டிருக்கிறது இந்த பிஆரோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இது என்ன ட்ரையாங்கிள், ஸோ பிஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க, சிமிலர். ஸோ இந்த சிம்பிள் வந்துட்டாலே இதுக்கு என்ன அர்த்தம், சிமிலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்னால என்ன சொல்லியிருக்கோம், ஆங்கிள்ஸ் ஏதாவது ஒரு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், பட் சைட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரொபோர்ஷன்னா ஏபி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏபி இஸ் similar to QP. அதாவது ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்க ஏபி லென்த் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு எதுக்கு சிமிலராக இருக்குன்னா QPங்கிற லென்த்துக்கு சிமிலராக இருக்கும். ஈக்குவல் டு, இது ப்ரொபோர்ஷனால எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஏசி லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏசி பை QR. இந்த ட்ரையாங்கிள் இருக்க ஏசி இந்த ட்ரையாங்கிள் இருக்க QRக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பிசி இஸ் சிமிலர் டு QPRல எந்த லென்த்துக்கு வந்து சிமிலராக இருக்கும், பிஆருங்கிற லென்த்துக்கு சிமிலராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட சிமிலாரிட்டியும் கொடுத்துட்டாங்க, அப்படி தானே. ஸோ இங்கே ஏரியா என்னன்னு சொல்லியிருக்காங்க, நார்மலாக சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னாலே என்னென்னா இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு சொல்லிட்டாலே ஏரியானால நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்கொயரில் தான் வரும். ஸோ நம்மளுக்கு ஏரியா கொடுக்காம ஜஸ்ட் சைட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, பெரிமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம சைட் மட்டுமே இது பண்ணிக்கலாம். இங்கே ஏரியான்னு கொடுத்தனால எல்லா சைட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஏரியான்னு கொடுத்தனால இந்த சைட்ஸ் எல்லாமே நார்மலாக சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், சைட்ஸை மட்டும் ப்ரொபோர்ஷன் மட்டும் தான் சொல்லுவோம். இங்கே ஏரியான்னு கொடுத்தனால இங்கே எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், சைட்ஸை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பிஆரோட லென்த் தான் கேட்டிருக்காங்க. கிவன் கொஸ்டின் நமக்கு தான் சிமிலாரிட்டிக்கான கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம டேரெக்டாக பிஆர் வேணும்னா எதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் போதும், நமக்கு இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிசியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அப்படி தானே. பிசியோட லென்த் என்னது 15 கொடுத்துட்டாங்க, நம்ம கேட்டிருக்கிறது பிஆர். ஸோ இது ரெண்டும் என்னது ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈக்குவேட் பண்ணி என்ன அன்னோனாக இருக்கோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த இடத்துல அன்னோன் வந்து என்னது, பிஆர். ஸோ பிஆர் வேல்யூ இது ரெண்டுத்தையும் வச்சு ஈக்குவேட் பண்ணிடலாமா. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி பை ட்ரையாங்கிள் பிக்யூரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 9/4 ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 15 பிஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படியே வச்சுலாம், இது வந்து என்னது ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த பிஆர் மேலே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், பிஆர் ஸ்கொயர் இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 15 ஸ்கொயர் இன்டூ, ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 4 இந்த சைட் போயிடும் பை 9. ஸோ இங்கே ஸ்கொயரில் தான் இருக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டா என்ன வந்துடும், ரூட் ஆஃப் இங்கே 15 × 15
இங்கே 4/9 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும் போது என்ன வரும், பேராக தான் வெளில எடுப்போம். ஸோ 2 நம்பர்ஸ் இருந்தால் வெளியில் 1 தான் வரும். ஸோ இங்கே 15 × 15 ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் வரும்போது என்ன ஆயிரும், 15 ஆயிரும். அதே மாதிரி 4 எப்படி எழுதலாம், 2 × 2 எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் எடுக்கும் போது என்ன ஆயிரும், 2 வெளில வந்துடும். கீழே என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ 3 × 3 வரும். ரூட்டை விட்டு வெளில எடுக்கும்போது 3 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதை கேன்சல் பண்ணலாமா, 3 and 5 கேன்சல் பண்ணால் 5. நெக்ஸ்ட் 5 × 2 10. ஸோ பிஆரோட லென்த் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 10. நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ட்ரையாங்கிள் PQR அண்ட் ட்ரையாங்கிள் LMN ஆர் சிமிலர். ஸோ இதுவும் என்ன ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3PQ = LM அண்ட் MN = 9 cm, தென் QR = ஸோ லென்த்தோட டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். என்ன ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க, PQR. அனதர் ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, LMN. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர்ங்கிற சொல்லிட்டாங்க. அண்ட் 3PQ = LM அப்படி சொல்லியிருக்காங்களா, இது எப்படி எழுதலாம், 3PQ = LM சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதலாம், PQ/LM = 1/3 எழுதலாமா. இதை கிராஸ், அதாவது எல்லாமே கீழே கொண்டு வந்தாச்சு, இது அப்படியே என்னது திரும்ப கிராஸ், இந்த 3 வந்து அந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த எல்லாம் கீழே வந்துச்சுன்னா இங்கே என்ன தான் இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ 1, இந்த 3 அங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ 1/3. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னாலே நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், சைட்ஸ் எப்போவுமே என்னவா இருக்கும், ரெண்டு ட்ரையாங்கிள்குள்ள சைட்ஸ் வந்து சிமிலராக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே சைடு இங்கே என்ன வரும், ட்ரையாங்கிள் PQRல PQ வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும், LMக்கு சிமிலராக இருக்கும். நெக்ஸ்ட் PR is similar to LN. Next QR is similar to MN. நமக்கு இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, QR தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த QR கேட்டிருக்காங்க, MN கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் PQ/LM நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு இதையும் வச்சுமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இங்கே PQ/LM தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1/3 சொல்லியிருக்காங்க. QRோட வேல்யூ என்னது, QRோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ QR, MNோட வேல்யூ 9. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3. ஸோ QRோட வேல்யூ வந்து என்னது, 3 cm. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. Triangle ABC is similar to triangle DEF and the perimeters are 64 cm and 48 cm respectively. What is the length AB if DE is equal to 9 cm? So first என்ன condition சொல்லியிருக்காங்க, triangle ABC. ஸோ இது வந்து எதுக்கு சிமிலர்னு சொல்கிறாங்க, DEFக்கு சிமிலர்னு சொல்கிறாங்க. ஸோ DEF. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, and the perimeters are 64 and 48. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர், ஸோ பெரிமீட்டர் என்னன்னு சொல்கிறாங்க, 64 சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இங்கே ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கோட வேல்யூ தான் என்னது 64. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் DEFோட ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வேல்யூ என்னது 48. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த லென்த் AB if DE is equal to 9 cm. ஸோ DE இதோட லென்த் வந்து என்னது 9 cm சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு கேட்டுக்கிறது என்னது, இந்த ABயோட லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பார்த்தோம், சைட்ஸ் எல்லாமே என்னது சிமிலராக இருக்கும். ஸோ AB வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும், DEக்கு சிமிலராக இருக்கும். இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் BC/EF ஈக்குவல் டு AC/DF. ஸோ இது எல்லாமே என்னது ப்ரொபோர்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா அதோட ஏரியாஸ் என்னது சிமிலராக தான் இருக்கும். பட் ஏரியான்னு வரும்போது இது எல்லாமே லாஸ்ட் டைமில் என்ன பார்த்தோம், ஸ்கொயர் ஆகும்னு பார்த்தோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC by perimeter of triangle DEF. ஸோ இதுவும் எப்படி தான் இருக்குன்னா ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும். இந்த சைட்ஸ்லாம் எப்படி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அதே மாதிரி இதோட ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சுன்னா அதோட பெரிமீட்டர் எப்படி தான் இருக்குன்னா ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும். ஸோ பெரிமீட்டர் தான் என்னது, ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்ன சொல்லுவோம், எல்லா சைட்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் அதானது, அதாவது ஃபென்சஸ், அதாவது ஃபென்சஸ் சொல்லுவோம், சுற்றளவு. ஸோ இந்த அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த பெரிமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அதோட சைட்ஸ் என்னெல்லாம் வரும், பெரிமீட்டர்னு பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு வந்து பெரிமீட்டர் என்னெல்லாம் வரும், AB + BC +
சிஏ. ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணால் அதான் என்ன வந்து இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து டிஇஎஃப்க்கும் இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லி ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் எப்படி தான் இருக்குன்னா அந்த சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் கண்டிஷன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம ரூலே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டிஇயோட லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ டியோட லென்த் கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்டிருக்கிறது என்னது, ஏபியோட லென்த் தான் கேட்டுக்காங்க. ஸோ இந்த செட் எடுக்கலாமா, இதையும் பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம், ஏபியோட லென்த் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏபி பை டியோட வேல்யூ வந்து என்னது 9 ஈக்குவல் டு பிசி என்னன்னு கொடுத்துருக்காங்க, பிசி 60 பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசியோட பெரிமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க 64 அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃபோட பெரிமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க 48. நெக்ஸ்ட் இது எதால கேன்சல் பண்ணலாம், 8 டேபிளால கேன்சல் பண்ணலாமா, 8 8s 64, 8 6 48. நெக்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணால் இங்கே 4 இங்கே 3. நெக்ஸ்ட் 3ஆல இங்கே சைட் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும் 3 3s 9. ஸோ ஃபைனலாக ஏபியோட லென்த் என்ன வரும், இந்த 3 எங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 × 3 12. ஸோ 12 சென்டிமீட்டர் தான் இது ஏபியோட லென்த். நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ.